பராசக்தி படக்குழு மோடியை பார்த்து பொங்கல் கொண்டாடுனா அமைதியாக எல்லாத்தையும் மூடின்னு இருப்பானுங்க. எல்லா தொலைக்காட்சியும் ஜனநாயகன் படக்குழு மோடியை சந்தித்து மந்திரி எல்முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடி இருந்து மோடியோட குலாவி இருந்தா. இப்போ இவங்க கொலாவின மாதிரி ஒரு ஜெல்லாகாத ஒரு கூட்டணியை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? திமுக ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளையும் நாங்கள் கேட்குறது ஜெல்லாவில் இல்லை. உனக்கு சந்தோஷம் தானே? நீ எதுக்கு வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு கத்துற? எல்லா தொலைக்காட்சி டிபேட்லையும் உட்காந்து இதை தான் பேசுகிறாங்க. அதாவது மிரட்டி கொண்டு வந்தாங்கன்றது இப்போ நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் 2Gயில் எப்படி கருணாநிதியை மிரட்டி சோனியா காந்தி கொண்டு வந்தாங்க, அதையும் இப்போ பேச மாட்டேன்றானுங்க. கண்ணு முன்னால் நடந்து இங்கே மிரட்டினதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அங்கே மிரட்டினதுக்கு ஆதாரம் இருந்தது. அறிவாலயம் 2வது மாடியில் கலைஞர் டிவியில் அவரோட செல்வாக்கு சற்றே சரிந்திருந்தாலும் டிடிவியோட செல்வாக்கு கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபிக்கு அது என்டிஏக்கு ஒரு பலம் தான். நான் நடிகன் இல்லை, நீங்கள் நடிகன் இல்லை, நம்மளால் உணர முடியாது. ஆனால் ஒரு நடிகனுக்கு அது ஏற்படுத்தக்கூடிய மன வலியும் வேதனையும் என்ன என்பதை அதை என்னால் உணர முடிகிறது. ஸோ விஜய் ஃபேக்டரை பற்றி என்னால் இப்போ கருத்து தெரிவிக்க முடியாது. என்னாலே ஒரு முடிவுக்கு வர முடியல. அவர் வாய் திறந்து பேசணும். பை த பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது அதிமுகவுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வழி பிறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். பார்த்திகளை எங்களை தேடியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றிலிருந்து ஒரே வரவேற்பு மழையாக இருக்கிறது. அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏக்குள்ளே மீண்டும் ஜாயின் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் இது கெமிஸ்ட்ரியாக என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா அவர் நிரூபிச்சிட்டார் தலைமையை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிந்து போனவர்களாக இணைய துவங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு இது திமுகவுக்கு எதிர்ப்பலை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கிறதனுடைய ஒரு உதாரணம்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் இந்த சம்பவங்களை? நிச்சயமாக இது ஏடிஎம்கேக்கு என்டிஏக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு ஃப்ளிப், ஒரு ஸ்பைக். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா எடப்பாடி அமித்ஷா இடையில் கடந்த ஏப்ரல் மாதம் 9 மாதங்களுக்கு முன்பு உடன்படிக்கை ஏற்பட்டு என்டிஏவுக்குள் ஏடிஎம்கே சேர்ந்த பிறகு அந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகாமல் தான் இருந்தது. ஜெல்லாவில் புதுசாக ஒரு கட்சி கூட லெட்டர் பேட் பார்ட்டி கூட சேரல. மாறா கட்சியிலையும் என்டிஏலையும் இருந்த டிடிவி தினகரன், இப்போ ஓபிஎஸ் போன்றவர்கள் வெளியே போனார்கள். திமுகவுக்கு நேரம் நல்லா இருக்குது. திமுகவோட நெரேட்டிவ் பிரமாதமாக இருந்தது. 26 இஸ் அ டன் டீல், போட்டியை திறக்க வேண்டியதான் பாக்கி. நாங்கள் கண்டிப்பாக மோடி ஸ்டாலின் 2.0 கன்ஃபார்ம்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆசையில் இப்போ மண்ணு விழுந்துருக்குது. நிராசையாக அது போய்கிட்டு இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த அலையன்ஸ் டிடிவி சேர்ந்தது அது என்ன விமர்சனங்களை வச்சாங்கனாலும் ஒரு சாலிட் அலையன்ஸ் தான். ஏன்னா கடந்த முறை ஒரு 21 தொகுதிகளில் டிடிவியால் தான் எடப்பாடியால் மெஜாரிட்டி வாங்க முடியாமல் போச்சு. அந்த இடத்துல அவர் முடித்தது 21 தொகுதிகள். ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது என்ன தான் அவரோட செல்வாக்கு சற்றே சரிந்திருந்தாலும் டிடிவியோட செல்வாக்கு இது கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபிக்கு அது என்டிஏக்கு ஒரு பலம் தான். ஈவன் இஃப் இட் இஸ் 1% ஓட்ஸ் அந்த பகுதிகளில் டிடிவி பவர்ஃபுல்லாக இருக்க பகுதிகளில் கண்டிப்பாக கூடவே வரும். ஒரு 30 தொகுதிகளில் டிடிவியால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற வாய்ப்பு இருக்குமே. ஆனால் அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று தான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டாங்க. ஆனால் பரஸ்பரமாக ட்விட்டரில் போட்டு 2 பேரும் வரவேற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தலைவர் என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் முன்னிலையில் சேராமல் பியூஷ் கோயல் முன்னிலையில் சேர்றார். அங்கே தான் அந்த உட்கட்சி மோதல் என்பது உச்சத்தில் இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அவர் ஏற்றுக்கல, அது இன்னும் மனசு ஒப்பலை. ஏற்றுக்கல இந்த சென்ஸ் மனசு ஒப்பலை. ஆனால் ஒரு டைலாக் சொல்கிறாருல்ல சார், அதாவது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது. இன்றைக்கி எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த திமுக ஆட்சியை அகற்றுவது, அம்மாவின் ஆட்சியை மலரச் செய்வது தான். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, யார் சார் சிஎம் கேண்டிடேட் சொல்லுங்கள் சார்னும் போது உங்களுக்கே தெரியும் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போக தான் செய்வாங்க. அந்த வார்த்தையை சொல்லாமல் உங்களுக்கே தெரியும்னு சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய சிஎம் வேட்பாளர்னு சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சிருக்க போகுது. அலையன்ஸில் சேர்ந்த பிறகு அது சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. சொல்ல மறுக்கிறீங்கன்னும் போது ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. பட் உடனே ட்வீட்டில் அவர் வரவேற்றதும் ஒரு நன்றி தெரிவித்ததும் ஃபைன். அங்கே அமைதி எல்லாமே இப்போதைக்கு ஒழுங்காக தான் இருக்குது. இது விஜயகாந்த் 2011 ஜெயலலிதா விஜயகாந்த்
ஜெயலலிதா வீட்டில் நைட் 9 மணிக்கு பார்த்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் பதவியேற்பு விழாவில் தான் 2 பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு 2 பேரும் ஒன்றா போவே இல்லை, ஓகே. ஜெயலலிதாவும் விஜயகாந்தும். ஓ. அந்த மாதிரி தான் இப்போ இது எடப்பாடியும் ஓபிஎஸ். இப்போ நாளைக்கு மோடி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஸ்டேஜில் ஏறுவாங்க. அதை தாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லையான்றதெல்லாம் இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி இது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார், டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணலான்னு கேட்டாங்க. அதில் என்ன இருக்குது, சந்திப்போம், நாங்கள் நேரம் சந்திச்சு தானே ஆகணும் அப்படின்னு அவர் பேசினார். அதை தான் சொல்கிறேன், அந்த இதை அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அது ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஒரே மேடையில் கூட பேசுவாங்க கண்டிப்பாக. கரங்களை கூட ஒன்றா தூக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அது நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி தான். இந்த கூட்டணியை வந்து திமுக குறைத்து மதிப்பிட முடியாது. திமுக வெளியில் இந்த கூட்டணியை நக்கல் பண்ணிட்டு திமுகவும் தோழமை கட்சிகளும் இதால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு கதை அளந்தாங்கனாலும் உள்ளுக்குள்ள திமுக கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இல்லை, பயந்து போயிருக்கிறாங்க, மிரட்டி வச்சு பணி வச்சிருக்கிறாங்க. பிஜேபி வழக்கம் போல தன்னுடைய பல அஸ்திரங்களை பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் மிரட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிபிஎம் அப்புறம் காங்கிரஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது மிரட்டி கொண்டு வந்தாங்கன்றது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் வந்து 2Gயில் எப்படி கருணாநிதியை மிரட்டி சோனியா காந்தி கொண்டு வந்தாங்க, அதையும் இப்போ பேச மாட்டேன்றானுங்க. கண்ணு முன்னால் நடந்து இங்கே மிரட்டினதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அங்கே மிரட்டினதுக்கு ஆதாரம் இருந்தது. அறிவாலயம் 2வது மாடியில் கலைஞர் டிவியில் சிபிஐ ரெய்டு, முதல் மாடியில் தயாளமாகட்ட சிபிஐ விசாரணை, தரைதளத்தில் வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை, ப. சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன், அழகிரி, இந்த பக்கம் வந்து ஸ்டாலின், துரைமுருகன், பாலு எல்லாம் உட்காந்துருந்தாங்க. கட்சியில் அது அவ்வளோ சீட்டும் 63 சீட்டு வாங்கி பஞ்சபாண்டவர்களாக 5 பேர் தான் போனாங்க. சைபர் ஆச்சு. வெளிப்படையாக கையை முறுக்கி 2Gயை காமிச்சு மிரட்டி கூட்டின்னு போன அலையன்ஸ் அது. அப்படியும் கனிமொழியத்துக்கு உள்ளே வச்சான். 6 மாதம் உள்ளே இருந்தாங்க. இப்போ இது என்ன புதுசாக திமுக கண்டுபிடிச்சிச்சு, திமுகவோட தோழமை கட்சிகள் திமுகவோட தொங்கு சதைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்ன மாமியார் உடைச்சா மண் கூட, மருமக உடைச்சா பொண்ணு கூட. அரசியல் இப்படி தான் எல்லா காலத்துலேயும் நடந்திருக்கு. அரசியல் என்பது எல்லா காலத்திலையும் இப்படி தான் நடந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் இட் இஸ் நாட் a ஜெல், ஒரு ஜெல் ஆகாத ஒரு கூட்டணியை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளையும் நாங்கள் ஜெல்லாவில் இல்லை. உனக்கு சந்தோஷம் தானே? நீ வரவேற்கணும் இல்லை அப்போ அந்த கூட்டணியை? நீ எதுக்கு வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு கத்துற? எல்லா தொலைக்காட்சி டிபேட்லையும் உட்காந்து இதை தான் பேசுகிறானுங்க. அதே நாள் இன்னொரு டெவலப்மெண்ட் வயிற்றுல எங்கே போய் திமுகவில் சேர்ந்து. ஆமாம், அது மட்டும் உனக்கு இனிக்குதா? காலமெல்லாம் அண்ணா திமுகவில் இருந்துட்டு ஜெயலலிதா கிட்ட வளமான இலாக்காக்களை அனுபவிச்சுட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் மந்திரியாக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் போய் சேர்றாரு. அதை பற்றியும் ஒருத்தனும் பேச மாட்டேன்றான். அவர் என்னெல்லாம் கடந்த காலங்களில் கருணாநிதியை பற்றி, ஸ்டாலினை பற்றி பேசினார்னு அதை எடுத்து விட அது யாரும் பண்ணவே இல்லை. எதுக்கு டிடிவியை பிடிச்சி தொங்குறீங்க? இது அரசியல் இப்படி தான் இருக்கும். எல்லா காலத்திலும் இப்படி தான் இருந்திருக்கு. இது ஏதோ புதுசாக நான் தான் கேட்குறேன். நம்ம எல்லாரும் பார்த்தது 2Gயில் வந்து திமுகவை கையை முறுக்கி மிரட்டி தான் சோனியா காந்தி அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படியும் தோற்று போச்சு, இந்த அலையன்ஸ் வாஷ் அவுட் ஆச்சு. இல்லைங்க, துரோகின்னு சொன்னவர் எப்படிங்க வந்து சேரலாம்? துரோகியை விட பச்சையாக பேசினவெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க. வார்த்தைகளே கிடையாது. துரோகின்றதுலாம் அரசியலில் கெட்ட வார்த்தை கிடையாது. அது சாதாரணமான அக்செப்டட் ஜார்கன். ஆக்சுவலி வைகோயா வந்து கர்நாடகாவில் இனத்துரோகினே சொன்னார். இதை விட கேவலமாலாம் பேசியிருக்காரு வைகோ வந்து திமுகவை திட்டின மாதிரி எவனுமே திமுகவை திட்டினது கிடையாது. 2016 மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அவர் பேசிய வைகோ கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேசிய பேச்சுக்களுக்காக மதிமுக மர்மலை இதில் வந்து மக்கள் நல கூட்டணி இந்த தலைவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க, இடதுசாரிகள். கம்யூனிட்டி ரீதியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். எஸ், கலைஞரோட குடும்பத்தை பற்றி, குடும்ப பெண்களை பற்றி வைகோ பேசாத பேச்சு கிடையாது. அதோடலாம் ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது. டிடிவி எடப்பாடியை பற்றி பேசுனதும், எடப்பாடி டிடிவியை பற்றி பேசுனதும், இதெல்லாம் வந்து தனி மனித ஆளுகைகள்லையும் கொள்கை இல்லாமல் அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளில் இது நடந்தே தீரும். கம்யூனிஸ்டுகள் ஒருத்தர்கள் தான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தனி மனித தாக்குதலில் ஈடுபடாமல் இருப்பாங்க. ஆமாம், கண்ணியமாக நடந்துக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே ஒரே குட்டியில் ஒரே மட்டைகள் தான் இவங்க. அவனுக்கே வலிக்கல, உனக்கே வலிக்கணும். திமுகவை பற்றி வைகோ எவ்வளோ பேசினார், நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டாரு. ஐயோ எப்படி பேசினார், கலைஞர் குடும்பத்தை சேர்த்துக்கிட்டீங்களான்னு கேட்டால் அவங்க குடும்பமே அமைதியாக இருக்குது, உனக்கு என்ன வந்துடணும். இது அரசியல் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அதனால் வந்து திமுகவுக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயம்னு வைக்கக்கூடாது. பராசக்தி படக்குழு மோடியை பார்த்து பொங்கல் கொண்டாடுனா அமைதியாக எல்லாத்தையும் மூடின்னு இருப்பானுங்க. எல்லா தொலைக்காட்சியும், எல்லா சோஷியல் மீடியாவும், எல்லா பகுத்தறிவு பகலவனுங்களும், செக்குலரிசம் பேசக்கூடிய சிங்கங்களும். இதே யோசிச்சு பாருங்கள், உங்கள் கற்பனை குதிரையை கொஞ்சம் தட்டி விடுங்க, அது ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடட்டும், ரொம்ப கூட வேணாம். ஜனநாயகன் படக்குழு மோடியை சந்தித்து மந்திரி எல்முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடி இருந்து மோடியோட கொலாவி இருந்தா, இப்போ இவங்க கொலாவின மாதிரி இந்நேரம் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. தாவேக்கா கதை முடிந்தது. வெக்கமா இல்லை?
நான் கேட்குறேன், ஆளுங்கட்சியோட அதிகமாக ஆளுங்கட்சிக்கு ஜிங்சாக் போடுற, ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற, காவடி தூக்குற கேடுகட்ட 90% தமிழ்நாட்டு மீடியாவை நான் கேட்குறேன். ஒரே நாளில் 2 சம்பவம் நடக்குது. வைத்திலிங்கம் போய் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்றாரு. 15 வருஷம் அண்ணா திமுகவில் மந்திரியாக இருந்தவர். இன்னொரு பக்கம் டிடிவி போய் ஏடிஎம்கேக்கு அலையன்ஸுக்கு போகிறார். இவர் ஏற்கனவே பிரிஞ்சிருந்த அலையன்ஸில் உள்ளே போகிறார். அவ்வளோதான். அங்கே திமுக அண்ணா திமுகவில் வளமான இலாக்காக்களை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 3 டம் மந்திரியாக இருந்தவர் போய் திமுகவில் சேர்றாரு. ஒருத்தன் வாயை திறக்க மாட்டேங்கிறான் அதை பற்றி. வைத்திலிங்கம் சேர்றதால தஞ்சாவூர் திமுகவில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன? ஏற்கனவே தஞ்சை திமுகவில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மை உண்மை உண்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுமையை நீங்கள் உள்ளே சேர்க்குறீங்களே, அது அந்தந்த மாவட்டங்களில் திமுகவில் என்ன சிக்கலை ஏற்படுத்தும்னு எவனாவது ஒருத்தன் கேள்வி எழுப்பினானா, பேசினானா? திமுகவிலேயே அதிமுக கோல வச்சுருவாங்க சார். அதிமுக மாறி போகுது சார். அதிமுக தான் அது. அந்த காலத்தில் KS ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கேன்னு. 8 மந்திரி அண்ணா திமுகவில் வந்தவன் இருக்கான். இப்போ இவங்கெல்லாம் போனாங்கன்னா 10 பேர் ஆகிடும். ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் திமுக ஜெயிச்சதுன்னா இவங்க தான் ஆள போகிறாங்க. அண்ணா திமுக கவர்மெண்ட்டு தான் இது. ஓகே. இது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவலமான அரசியல், அருவருக்கத்தக்க அரசியல் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 தரப்புமே கூட வச்சுக்கலாம். வைத்திலிங்கம் போய் அங்கே பார்க்குறதும், தினகரன் போய் திமுகவோட பார்க்குறதும். அதில் எனக்கு செஞ்சு டிடிவியாவது வந்து அலையன்ஸுக்கு தான் போகிறாரு. இஸ் மச் பெட்டர். கட்சியில் போய் சேரல. நீ கட்சியிலேயே போய் சேர்ற. நீ கட்சியிலேயே போய் சேர்ற. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க சார். வைத்தியர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க காரணம்னு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க ரொம்ப காலதாமதப்படுத்திட்டாரு, அதனால் நான் வந்து சேர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது என்ன சார் விடை? இது அரசியல் அது ஒரு லாஜிக்கலி கரெக்டு தான். அவர் வந்து நான் நம்பினேன், அவர் இடம் கொடுக்கல, எனக்கு வேறு வழியில் நான் இன்னைக்கு இங்கே வரேன். இன்ன வரைக்கும் டிசைட் பண்ணாமல் இருக்காங்க. ஓபிஎஸ் திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா சார்? யாருமே இல்லை. அவர் நிழல் தான் அவர் பின்னால் இருக்கும். அவர் நிழலை தவிர ஓபிஎஸ் கூட யாருமே இல்லை. ஆனால் அவர் மகனுக்கு சீட் வாங்க ட்ரை பண்ணுறாருன்றாங்க. அவர் மகனும் அவரும் சேர்ந்து திமுகவில் நிற்க போகிறாரதாகவும் அல்லது என்டிஏக்குள்ளே வரதாகவும் தகவல் இருக்குது. ஓபிஎஸ் வரணும், எடப்பாடி ஒப்புக்கொண்டால் அவர் உள்ளே போகலாம். ஓ, எடப்பாடி பர்மிஷன் வேணும் கண்டிப்பாக. நாட் பிஜேபி பர்மிஷன். 2 பேரும் வேணும். ஓகே, 2 பேரும் மெயின் வேணும். யார் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இட்ஸ் a give and take தான். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நான் ஓபிஎஸ் வந்து அண்டர் எனார்மஸ் ப்ரெஷர் வேணால் எடப்பாடி சேர்த்துக்கலாம், அண்டர் எனார்மஸ் ப்ரெஷர். பட் அப்போ கூட வந்து பெரிய அளவில் சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவர் மகனை அக்காமடேட் பண்ணுவாங்க, ஓபிஎஸ் மகனை அக்காமடேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் வராது. அவர் திமுகவுக்கு போனார்னா, அண்ணா திமுகவில் 3 தடவை முதலமைச்சர் வந்துட்டு திமுகவுக்கு போனார்னா எந்த பதவி கிடைக்கும்? முதலமைச்சரோட 3 தடவை எந்த பதவி அங்கே கிடைக்குமா? வாய்ப்பே. 2வது திமுகவுக்குள்ள ஒருவேளை ஓபிஎஸ் ஐக்கியமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை கிடைக்கும். முன்னாள் முதலமைச்சர்ன்ற முறையில் அவருக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து திமுக உள்ளே அவர் போனார்னா சிக்கலுக்குள்ளே விஷயங்களாக மாறும். என்ன வேணும் அவருக்கு? நான் கேட்குறேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? எப்படி திமுக போகிறத பற்றி யோசிக்க முடியுது? 3 முறை 14 மாதங்கள் அட் அ ஸ்பேன் ஆஃப் 14-15 இயர்ஸ் சிஎம்மாக இருந்தவர். இன்றைக்கி எந்த பதவி, அதை விட பெரிய பதவி எதுவுமே கிடையாது. திமுகவில் என்ன பதவி இருக்குது? பட் மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க சார். இதில் அதிமுகவோட இந்த அலையன்ஸ் வந்து பில்ட் ஆகிறது அப்படிங்கிறது திமுக அலையன்ஸுக்கு வந்து ஒரு சலசலப்பை கொடுக்கறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப இன்டாக்டாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றத ஒரு போக்கு இருக்குல்ல. ஏன் புலம்புறாங்க? தொலைக்காட்சிகளில் உட்காந்துன்னு புலம்புன்னு புலம்புறாங்கல்ல. திமுக புலம்புது, திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய நிலை வித்வான்களையும் அவ்வளோ புலம்புறாங்க. உனக்கு நல்லது தானே அது? உன் லாஜிக் படி பார்த்தா நீ என்ன சொல்கிறது? எங்களுக்கு நல்லது, நெகட்டிவ் ஓட் ஸ்விங்கு தான் அதுன்ற. அப்போ நீ அதை வரவே இருக்கணும்ல. வயிற்றில் வயல் அடிச்சுன்னு எது கதறாங்க இல்லை திமுக கூட்டணியில். டிடிவி போய் ஏடிஎம்கே என்டிஏல ஜாயின் பண்ணதை பார்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கதறுது, திமுகவும் கதறுது. ஆனால் நீங்கள் ஊரில் இருக்கவங்களாம் சேர்த்து உங்கள் கட்சியில் சேர்த்துப்பீங்க. அவராது இருந்த கட்சிக்கு போகிறாருப்பா. ஏற்கனவே இருந்தார், திருப்பி அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் ஜென்ம விரோதிகள். அங்கே பதவி அனுபவிச்சு அண்ணா திமுகவில் யாவன் வேணால் எந்த பதவி வேணால் அனுபவிக்கலாம், தேவைப்படும் போது திமுகவில் போய் சேர்ந்துக்கலாம். திமுகவும் அந்த லட்டு மாதிரி ஏற்றுக்கும். இது என்னங்க உங்கள் அரசியல்? கேட்டால் தாய் கழகத்தில் நினைச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? இதெல்லாம் ஒரு பேச்சா? அப்போ திகாவில் போய் தான் ஜாயின் பண்ணணும். போய் திகாவில் போய் ஜாயின் பண்ணேன், நீதி கட்சி செத்து போச்சு, இல்லாட்டி நீதி கட்சிலையும் போயிடுவானுங்க. இது என்னது உங்களுக்கு இந்த அரசியல்? கடந்த 1 மாத காலமாக வந்து 2 மாத காலங்களாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து திமுகவில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க.
திமுக உள்ளே இருக்க ஈக்குவலிபிரியத்தை அதை அஃபெக்ட் பண்ணும், ஏதாவது ஒரு கட்டத்தில் பண்ணும். இது ஒரு விதத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து தன் வியூகத்தில் வெற்றி பெற்று விட்டார்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன்னா அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கிறாரு. இதை பாருங்க, என் தலைமையை ஏற்றுக்கிட்டு வரட்டும், இதெல்லாம் வச்சு வேணா பேசுங்க. ஏன்னா அவர் டெல்லியில் கூட சொன்னார், டிடிவி ஒரு பேப்பரில் பேட்டி கூட பார்த்தோம், டிடிவி வரைக்கும் ஒரு ஓகே தான் சொல்கிறாரு, மற்றவங்க பற்றி பேசும்போது எதுவும் சொல்லலை, அவர் பதில் சொல்லலை. அப்போ எடப்பாடி இறங்கி வந்திருக்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் வித் சம் ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸோட பண்ணியிருக்காரு. எடப்பாடி இறங்கி வந்திருக்காரு அருள், அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஆனால் சில நிபந்தனைகளை அவர் வைத்திருக்கிறார், அதை பிஜேபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ளே சேர்த்துக்க மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. மேபி 11th அவர் லாஸ்ட் வருஷத்தில் அவர் அமைப்புக்கு ஒரு 2 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம், அவர் மகனுக்கும் இன்னொருத்தருக்கும். ஆகவே இது நீங்கள் வந்து எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, நேற்றைக்கு பியூஷ் கோயல் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணியிருக்கிறாரு. நேற்று டிடிவி மட்டும் மீட் பண்ணல, நேற்று இரவு குருமூர்த்தியும் மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ குருமூர்த்தி வந்து கொஞ்சம் ஓபிஎஸ் ஃபேவரான ஒரு பர்சனாலிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் அதை குறித்து பேசியிருக்கலாம், அல்லது என்டிஏக்கு இன்னைக்கு இருக்கிற தேதியில் திமுக வீழ்த்தணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்க ஏற்றாகணுன்றது சொல்லியிருக்கலாமா? அந்த மாதிரி கேட்குறேன் நான். சொல்லியிருக்கலாம். எல்லா காம்பினேஷன் பர்மிட்டேஷன்ஸ் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும், அதில் எந்த சந்தேகம் வேணும். யூ வில் ஹேவ் டு ப்ரெசென்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் பர்மிட்டேஷன். அலைன்ஸ் வந்துடுச்சு, அவ்வளோதான். நீ அதை பற்றி நீ என்ன வேணால் கமெண்ட் அடிச்சுக்கோ, அது உன் தலையெழுத்து, நீ கமெண்ட் அடி. அலைன்ஸ் வந்துடுச்சு. ஏதோ அந்த தப்பை அவங்க மட்டும் தான் பண்ணுற மாதிரி எதுக்கு பம்மாத்து பண்ணுறீங்கன்றான். இல்லை, நீங்கள் சேலஞ்சிங் அலையன்ஸ்னு சொல்கிறீங்களா? இன் வாட் பேசிஸ்? நீங்கள் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான் அமமுகவோட ஓட் பேங்க். அது ஆன்டி எடப்பாடின்றதை விட ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து இப்போ 2021 அவர் நின்ன ஒரு 21 தொகுதிகளால் தான் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டியை கிடச்சிது. உண்மை. இன்றைக்கி அவர் போய் சேர்றாரு. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் எடப்பாடியை திட்டினது இந்த ஓட்டெல்லாம் அசம்பிளி எலெக்ஷன் அப்படியே நான் வரும்னு நினச்சிங்கன்னா உங்களோட முட்டாள் யார் இருக்க முடியாது. அது வேறு, இது வேறு. ரெண்டாவது வந்து அந்தம்மா அதாவது 21 இருந்த அதே தன்மை, அதே ஓட்டு வங்கி டிடிவிக்கு இப்போயும் இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நியாயமான கேள்வி. 21 திமுக இருந்த வாய்ஸ் 26 இருக்கும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா 21 திமுக இருந்த ஒரு அட்வான்டேஜும் இப்போ இருக்காதுன்றதுக்கு நான் ஆதாரங்களை அடுக்கிறேன். 21 வந்து திமுக அதிகாரத்துக்கு கண்டெஸ்ட் பண்ணும்போது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு இருந்துச்சு. மக்கள்கிட்ட திமுக மேலே ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்குது. 10 வருஷம் அவங்க அதிகாரத்தில் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவே ஆகலையான்னு. அது எல்லாமே இன்றைக்கி தலைகீழ போயிருக்கு. இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி யாருக்கு எதிராக? திமுக எதிராக இருக்குது. கூட இருக்கோ குறைய இருக்கோ இருக்குது. எடப்பாடி பவரில் இல்லை, அவர் மேலே 21 இருந்த கோபம் இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஃபேக்டர் பிஜேபி ஃபேக்டர் தான். மற்றபடி வந்து ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆங்கிள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 21 திமுக இருந்த அட்வான்டேஜ் 26 சத்தியமாக கிடையாதுங்க. தேர்ஸ் எ ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி. பட் அலையன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வச்சாங்கன்னா, டிஎம்கே வச்சாங்கன்னா, எதிர்க்க இருக்க ஓட்டு 3 உடையறதால அவங்களுக்கு 35% ஓட்டு வந்தால் கூட தப்பிச்சிருவாங்க. ஓகே. ஏடிஎம்கே பிஜேபி பண்ண வேண்டியது ஒன்று தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்ந்து ஒரு வானவில் கூட்டணி ரெயின்போ அலையன்ஸை திமுக எதிராக கட்டமைச்சாங்கன்னா வெற்றி உறுதி. பினராயி ராய் சொல்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி IOU அது இருக்கணும். அது இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். அது இல்லைன்னா சம்டைம்ஸ் மக்கள் பயங்கரமான வெறுப்பில் ஆட்சியாளர்கள் மேலே இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் அது நடக்குமோ அங்கே குத்திட்டு போயிடுவாங்க. அது வந்து விஜய்க்கு குத்த மாட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி யாருக்கு? என்டிஏக்கு தான் குத்துவாங்க. என்டிஏக்கு இந்த கூட்டணி வந்த பிறகு நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க முக்குலத்தூர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு கவுண்டருக்கு போகாதுன்றாங்க. நான் என்னமோ அப்படிலாம் நினைக்கல. பெரிய அளவில் எலெக்ஷன் வரும்போது திமுக வேணுமா வேணாமான்றது தான் ஒரே கேள்வி. கேஸ்ட் அங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணும், மேஜர் ரோல் ப்ளே பண்ணுமா எனக்கு டவுட் இருக்குது. அமமுக வாங்கின இவ்வளோ ஓட்டு ஆன்டி எடப்பாடி ஓட்டுன்றாங்க. இல்லை, அது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஓட்டு. இட் இஸ் நாட் ஆன்டி எடப்பாடி ஓட்டு. எடப்பாடியும் அன்றைக்கி தனியாக நின்றதால நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஓட்டு. இன்றைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் டிடிவி உள்ளே வந்த பிறகு இந்த அலைன்ஸுக்கு ஒரு உத்வேகம் கிடச்சிருக்கு, லெஃப்ட் கிடச்சிருக்கு, ஃபேஸ் லிஃப்ட் கிடச்சிருக்கு. நாளைக்கு பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எவ்வளோ கட்சிகளை சேர்க்குறாங்களோ அவ்வளோ கட்சிகளை சேர்த்து மேடை ஏற்றிடுவாங்க. அதில் சேராத சில கட்சிகள் சேர மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நாளைக்கு ஒன்றும் டெட்லைன் கிடையாது. நாளைக்கு சேரலைன்னா 1 வாரம் 10 நாள் பொறுத்து மறுபடியும் அந்த கூட்டணியில் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரோட ஸ்பீச் வந்து ரொம்ப இணக்கமாக இல்லாத மாதிரியான தோற்றம் அப்படி தான் இருக்காங்க. திடீர்னு நல்லாவும் பேசுகிறாங்க. அதான்ப்பா, இப்போ நாளைக்கு பிரதமர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவங்க எல்லாம் என்டிஏ போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நாள் இருக்குது இன்னமும்.
பட் நாளைக்கு ஒரு சாலிட் அலையன்ஸ் அவங்க மக்கள் முன்னால் நிறுத்திட்டாங்கன்னா எடப்பாடி, மோடி, டிடிவி, அன்புமணி ராமதாஸ், இன்னும் கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், பழனி பாபு, இவர் அவர் பேர் ஏசி சண்முகம், இந்த டீமை வந்து நீங்கள் கொண்டு போய் முன்னால் நிறுத்தி தமாக ஜே.கே. வாசன் இந்த டீமை முன்னால் நிறுத்திட்டிங்கன்னா ஃபைன். இதில் தேமுதிக வந்ததுன்னா நல்லது, வரலன்னா அப்புறம் கூட அவங்க வரலாம். இந்த டீமே வந்து ஒரு வலுவான டீமாக தான் இருக்கும். இதுவே வந்து திமுக ஒரு சேலஞ்சிங் அலையன்ஸ், நிச்சயமான சேலஞ்சிங் அலையன்ஸ். தயவு செஞ்சு நீங்கள் அண்ணா திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகே, இல்லை சார், அங்கே காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது, சிபிஎம் இருக்குது, சிபிஐ இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது, விசிக இருக்குது, மதிமுக இருக்குது, இவ்வளோ கட்சி அங்கேயும் இருக்கே. எல்லாம் இருக்குது, ஓட்டு இருக்கான்னு பார்க்கணும்ல. திமுகவோட ஓட்டு வேணால் திமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இவங்க ஓட்டெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு, 2 இடதுசாரிகள் ஓட்டு, விசிக ஓட்டு, மதிமுக ஓட்டெல்லாம் 21 டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி 26 டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். எனக்கு கீழே அந்த அளவு அதிருப்தி இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நான் அதை தான் திரும்ப 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 சொல்கிறேன். 21 திமுக இருந்த அட்வான்டேஜ் 26 சத்தியமாக கிடையாது. 5 வருஷம் அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே ஒரு ரெயின்போ அலையன்ஸை கட்டமைக்கும் பொழுது அதற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நாள் நெருங்க திமுக அண்ணா திமுக வந்து நின்றுடும். இப்போ 1 மாதமாக விஜய் ஆள காணோம். டிசம்பர் 18 வெளியே வந்து பேசலாம். அப்படிங்க ஒரு தலைவர் வந்து மக்கள் மன்றத்திலேருந்து காணாமல் போக முடியும்? ஒரு ட்வீட் இல்லை, எந்த காலத்துலையும் ப்ரெஸ் மீட்டு கிடையாது, மக்களை சந்திக்கிறது கிடையாது, எதிர்கட்சியை பேசுறது கிடையாது, தாங்கட்சிக்காரங்கிட்டே பேசுறது கிடையாது. இந்த பொங்கல் விழாவுக்கு சார் எல்லா கட்சி தலைவர்களும் கட்சிக்காரங்களுடையோ குடும்பத்தோடையோ பொங்கல் வச்சது, சூரியனை வணங்குறது, ஏதோ ஒன்று பண்ணாங்க, இயற்கை வழிபாடு அது பண்ணாங்க. இன்னொரு தமிழர்களுடைய பண்பாட்டு நிகழ்ச்சி அது. வெளியில் வந்து ஒரு புகைப்படம் கூட இல்லாதது திரு விஜய் அவர்கள் தான் சார். அதனால கவனிங்க, எலெக்ஷன் இயரில் நீ இதை பண்ணுற 90 நாள் தான் சார் இருக்கு. பொங்கல் விழாவில் கலந்துக்காது கூட விடுங்க, அது ஒன்றும் பெரிய குடிமொழிகிற விஷயம் இல்லை. பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணாமல் பாலிடிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன அரசியல்? எ பாலிட்டிஷியன் வித் 0 பாலிடிக்ஸ். பூஜ்ய அரசியலுடன் அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரே அரசியல்வாதி நம்முடைய விஜய் தான். பூஜ்ய அரசியலுடன் அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரே அரசியல்வாதி நம்முடைய விஜய் தான். அதில் பொங்கல் விழாலாம் கூட சேர்ந்துக்கலாம். உதாரணத்துக்காக தான் சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனை தான் எனக்கு பிரதானம். எஸ், இதையே பண்ணாதவர் மக்கள் பிரச்சனைக்கு எங்கிட்டு வர போகிறார்? 1 மாதமாக அந்த தலைவரை காணும் சார். சார் நீங்கள் மக்கள் மன்றத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சார். நம்ம சொல்லியிருக்கோம், திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், அல்லது நம்முடைய 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், குறிப்பாக திருப்பரங்குன்றம் மாதிரி இஷ்யூவில் அமைதியாக இருப்பதற்கான சொகுசு உங்களுக்கு இல்லை. யூ டோன்ட் ஹவ் த லக்ஸுரி ஆஃப் கீப்பிங் குவைட் பிகாஸ் யூர் அ பாலிட்டிஷியன். ஏதோ சால்ஜாப்பு சொல்லி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இல்லை, பட் சிபிஐயும் இந்த சிபிஎஃப்சி போன்ற விவகாரங்களில் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதான ஒரு பிம்பம் சமூக தளத்தில் இருக்குது. அதை நீங்கள் மறுக்க முடியுமா சார்? பிம்பம் இல்லை, அது உண்மை. அழுத்தம் கொடுக்கப்படுது, நானே சொல்கிறேன். அப்புறம் என்ன, அதான் அரசியல். அப்போ எதுக்கு அரசியலுக்கு வந்த? இதெல்லாம் நடக்கும்னு தெரியாதா? அரசியல் என்பது என்ன? ஃபேமஸ் கோட்டுங்க, பை சம்படி எல்ஸ். யாரோ ஒரு பெரிய அறிஞர் சொன்னது. அரசியல் என்பது என்ன? நெருப்பாற்றில் ரோமங்களால் ஆன பாலத்தை கட்டி அதன் மீது நடந்து போகுது. கரணம் தப்பினால் மரணம். கலைஞர் கருணாநிதி ஒரு அரசியல்வாதி இருந்தார். எவ்வளோ துன்பங்களை சந்தித்தார் தெரியுமா உங்களுக்கு? எதிர்ப்புலேயே வளர்ந்த ஒரு தலைவர். 1000 விமர்சனம் அவர் மேலே நமக்கு இருக்கலாம். இன்றைக்கி இருக்குது திமுக மேலே, எனக்கு இருக்குது 1000 விமர்சனம். கலைஞர் இருந்தப்பையும் இருந்தது, இப்பயும் இருக்குது. ஆனால் ஒரு அரசியல்வாதி துன்பங்களால் மட்டுமே வளர்த்தெடுக்கப்படுகிறான், சவால்களின் வார்ப்பு அவன் அப்படின்னா அது கருணாநிதி தான். எவ்வளவு தோல்வி அவர் சந்தித்த தோல்விகளையும் இன்னொரு தலைவன் சந்தித்ததில்லை. அவர் அடைந்த சிகரங்களையும் இன்னொரு தலைவன் அடைந்ததில்லை. ராஜீவ்காந்தி டெத் அப்பெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, முடிஞ்சிடுச்சு திமுகன்னு முகவரை எழுதிட்டானுங்க. 91 96 காலகட்டத்தில் 91 2 சீட்டு திமுக காரன் வீட்டெல்லாம் பார்த்து அடிச்சாங்க. முகவரை எழுதிட்டாங்க, முடிவுரை எழுதப்பட்டது. ஒரே சீட்டு கலைஞர் மட்டும் ஜெயிச்சார், ராஜினாமா பண்ணார். எக்மோருக்கும் அப்போ இதுக்கு துறைமுகத்துக்கும் இடைத்தேர்தல் வந்தது. 2லேயும் திமுக ஜெயிச்சது. 93 மதிமுக பிரியும் போது அதில் இந்த செல்வராஜ் மதிமுக போயிட்டார், பரிதி மட்டும்தான் திமுகவில் இருந்தார். அதில் 91 அந்த மாபெரும் தோல்விக்கு பிறகு 93 மதிமுக பிரிஞ்சு 9 மாவட்ட செயலாளர் போனப்போ திமுகவை குழி தோண்டி போய்ச்சிட்டாங்க, 16 அடி குழி தோண்டி திமுகவை போய்ச்சிட்டாங்கன்னு பேசினானுங்க, எழுதினானுங்க. அரசியல் அன்னைக்கு பண்ணது 92லேருந்து 96 மார்ச் வரைக்கும், பிப்ரவரி வரைக்கும் பண்ணது சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமூர்த்தியும். ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியலை நல்லா விதைச்சி, தண்ணி ஊற்றி, நீர் பாய்ச்சி, உரமிட்டு
வளர்த்தெடுத்தார்கள். கடைசி ஒரே மாதம் கலைஞரும் மூப்பனார் வந்தாங்க, கலைஞர் அறுவடை பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அந்த 5 வருஷம் அவர் பட்ட துயரங்கள், அவருக்கு ஏற்பட்ட சவால்கள் ஒவ்வொன்றும், அவர் சந்தித்த தலைவர்கள்லாம் மாபெரும் தலைவர்கள். அவர் எதிர்த்தவங்களாம் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், மாபெரும் ஆளுமைகளுக்கு எதிராக போர் செய்தவர். காமராஜர் உட்பட. காமராஜ், ராஜாஜி அவர்களுக்கு எதிராக போர் செய்தவர். ஒரு விபத்தில் அவருடைய ஒரு கண் பார்வை பறிப்போனது. படித்தது 9ஆம் கிளாஸ் கூட கிடையாது. அவர் காலகட்டத்தில் அவருடைய ஜாதியை சார்ந்தவங்கள ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகம், மற்றவங்கெல்லாம் மேம்பட்ட சமூகத்தில் வந்தவங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கலைஞர் புகழ் பாடுறேன்னு நினைக்காதீங்க. அரசியல்னு வந்தால் இதெல்லாம் நீ வந்து சந்திச்சா எதிர்கொள்ளணும். இல்லை வராத. மலர்படுக்கை இல்லை தம்பி, முள்படுக்கை. முள்படுக்கைன்றது ரெண்டாவது. நெருப்பாற்றில் ரோமங்களால் ஆன பாலம், ரோமங்களால் ஆன பாலத்தை கட்டி அதன் மீது நடந்து போகுது. கரணம் தப்பினால் மரணம். எங்கெங்கிடும் முள்படுக்கை. 13 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்தது. இல்லை, இன்னொரு டைமென்ஷன் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஃபார்மடபுள் அலையன்ஸ்ப்பா, இது சேலஞ்சிங் அலையன்ஸ் தான் இருக்க போகுதுன்றீங்க. ஒருவேளை இன்னும் விஜய் வந்து இப்படி அமைதியாக இருப்பது, விஜய் மீது ஏதோ அழுத்தம் கொடுக்கப்படுவதெல்லாம் இந்த கூட்டணிக்குள் விஜயை வரவழைப்பதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. ஒதுக்கி தள்ள முடியுமா? நான் ஒதுக்கி தள்ளையா, உண்மைதான் அது. இது எது இவ்வளோ பீடிக்கை போடுறீங்க? தம்மு கட்டி எதுக்கு பேசுகிறீங்க? ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம். இவ்வளோ அழுத்தமும் என்டிஏக்குள்ளே விஜயை கூட்டின்னு வரதுக்கா? ஆமாம், தட் இஸ் ஓ பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டுங்க? திமுக செய்யல, டிவிஎஸ் ஏவி விட்டு திமுக ஒவ்வொருத்தனையும் உள்ளே கூட்டின்னு வரல. நீங்கள் அலறி அடிச்சுன்னு போய் போகிறவங்களாம் சும்மா போகிறாங்களா? விரும்பி போகிறாங்களா அல்லது வந்து அவர்கள் வலை வீசி தேடப்பட்டு இழுக்கப்படுகிறார்களா? ஒவ்வொரு முறை ஜெயலலிதா அதிகாரத்தில் இல்லாத போது 4-5 மந்திரி அங்கே ஓடுவான்ல, அப்படியே திமுகவோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு போனாங்களா? கிடையாது. டிவிஎஸ்சியை வச்சு பொய் கேஸ் போட்டு, இல்லை உண்மையாகவே கொள்ளை அடிச்சதுக்கு எதிராக வழக்கு போட்டு அப்படி தானே போனீங்க. பச்சையாக சொல்லினா இதானங்க அரசியல். திஸ் இஸ் வாட் பாலிடிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவு பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஏஜஸ். இதுதான் அரசியல். காலாகாலம் ஆகுமான்றது தானே கேள்வி. இதை பாருங்கள், ஒர்க் அவுட் நீங்கள் கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போகிறீங்க. ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? திமுக வேணுமா வேணாமான்றது தான். இந்த அலையன்ஸ் நேச்சுரல் அலையன்ஸ், இவங்க எல்லாரும் அடிப்படையில் ஆன்டி டிஎம்கேங்க. எல்லாருக்கும் ஒரே நோக்கம், திமுகனும் தீய சக்தியை வீழ்த்தணும், அவ்வளோதான். அடிப்படையில் இவங்க எல்லாம் ஆன்டி டிஎம்கே. ஏடிஎம்கே, பிஜேபி, டிடிவி தினகரன், எவ்ரிபடி இவங்கெல்லாம் ஆன்டி டிஎம்கே. பேசிக்கலி இவங்க ஆன்டி டிஎம்கே. அப்போ ஓட்டு ஜெல்லாவாத நீ அதை வச்சு சொல்கிற? பிகாஸ் சம்மோனி இப்போ விஜய் போன்ற ஆட்கள் ஆன்டி பிஜேபி ஆல்சோ இல்லை பேசும்போது. அதாவது நீங்கள் விஜயை பற்றி சொல்கிறீங்க, நான் விஜய் பற்றி சொல்லலை, விஜய்க்கு வரும் அடுத்து. இப்போ இருக்கவங்கள சொல்கிறேன். அமமுக போனது ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆமாம், முக்குளத்தூர் ஓட்டு தேவருக்கு கவுண்டருக்கு போகுமான்றாங்க. அவர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினா 2 லட்சம் ஓட்டு வாங்க. அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு தம்பி. ஆன்டி கவுண்டர் ஓட்டுன்னு எதை வச்சு சொல்கிறேன்? களத்தில் வந்து திமுகவும் இருக்குது, எடப்பாடியும் இருக்குது. அப்போ அங்கே வந்து அவருக்கு ஓட்டு விழுது, இவருக்கு டிடிவிக்கு. அது அப்படியே வந்து இப்போ விழாதுன்னு எதை வச்சு சொல்கிறேன்? தவிர தேர்தலில் 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் போகும்போது திமுக வேணுமா வேணாம் பண்ணுறது தான். முக்குளத்தோர் கவுண்டர் XYZ எல்லாம் பின்னால் போயிடும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, மக்கள் வந்து ஜாதியை மட்டுமே வச்சு அடிப்படையாக ஓட்டு போடுறது கிடையாது. அவனுக்கு மக்கள் பல பிரச்சனைகள் இருக்கு அவனுக்கு. அப்படின்னா வன்னியர் தலைவர் ராமதாஸ் தான் என்னைக்கும் சிஎம் ஆயிருக்கணும். தமிழ்நாட்டோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அவங்க எல்லாமே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டில தான் வந்தாங்க. கலைஞர் யாரு? ஜெயலலிதா யாரு? ஜெயலலிதா யாரு? அவங்க எல்லாருக்குமான தலைவர்கள். கலைஞரும் ஜெயலலிதாவும் எல்லாருக்குமான ஜாதிக்கான ஆட்கள். அவங்க ஜாதி தலைவர்கள் கிடையாது, அவங்க எல்லா சமூகத்துக்குமான தலைவர்கள். அதனால இந்த அலையன்ஸு ஜெல் ஆகுமான்றதுலாம் முட்டாள்தனமான கேள்வி. ஜெல் ஆகும், கண்டிப்பாக ஜெல் ஆகும். இது பழைய அலையன்ஸ். இன்னும் சொல்லப்போனால் இந்த அலையன்ஸ் 21 இருந்ததுன்னா இங்கே தமிழ்நாட்டோட நிலவரம் வேறு. பார்லிமெண்ட்டில் 2019 இருந்த அலையன்ஸ் 24 இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் ரிசல்ட் வேறு. அண்ணாமலை அந்த புண்ணியம் கட்டினா அந்த அலையன்ஸை உடைச்சார். இப்போ தவறு திருத்திக்கிட்டு வராங்க அவங்க. ஸோ இந்த அலையன்ஸில் இன்னும் சில கட்சிகள் சேரும்போது அது வானவில் கூட்டணியாக மலரும். போட்டி கடுமையாக இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். போட்டி கடுமையாக இருக்கும். திமுக நான் குறைச்சி மதிப்பிடல. 4 கார்னர் ஃபைட்டில் திமுக அட்வான்டேஜ் நான் இன்னமும் நம்புகிறேன். பட் தனி மெஜாரிட்டி வருமானது $1 மில்லியன் கொஸ்டின். விஜய் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் என்னால் கணிக்க முடியல. ஏன்னா அவருடைய நீண்ட மௌனம் பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது. பலரும் பல விதமாக பேசுகிறாங்க. ஸ்ட்ராங் ரூமர்ஸ் எமர்ஜ் ஆகுது. எதையும் ஒதுக்கி தள்ள முடியல, ஆனால் பேசவும் முடியல. ஸோ விஜய் ஃபேக்டரை பற்றி என்னால் இப்போ கருத்து தெரிவிக்க முடியாது. என்னாலே ஒரு முடிவுக்கு வர முடியல. அவர் வாய் திறந்து பேசணும். இப்படி இன்டிசைசிவாக இருந்தார்னா அவருக்கும் ஆபத்து, அவர் கட்சிக்கும் ஆபத்து, அவருடைய வாக்கு வங்கியும் வந்து செதற ஆரம்பிக்கும்.
இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக அவர் 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 கட்சியின் மீதான இருக்கக்கூடிய அபிமானங்களை வந்து கிரவுண்டில் பார்க்கறதுனால நீங்கள் பல முறை பேசியிருக்கிறீங்க. எஸ். அந்த அபிமானங்கள் இப்படி மௌனம் காப்பதன் மூலமாக தொடருமா, வீழுமா? வீழும். ஆல்ரெடி விழ ஆரம்பிச்சிருக்கு. தெர் இஸ் a slight dent in his vote பேங்க்ன்றாங்க. ஒரு 3% அவர் வாக்கு வங்கியில் உடஞ்சிருக்குது அவருடைய மௌனத்தால். நல்லா கவனிங்க, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவர் வாக்கு வங்கி குறையல, அவருடைய செல்வாக்கு குறையல, மாறா கூடுச்சு. அது ஒரு சதிவலை. அவர் பாவம் பாவம் சதிக்கு பலியாகி இருக்கிறார், அவர் சதிக்கு பலியாகி இருக்கிறார் அப்படின்னு அவர் மேலே ஒரு அனுதாபம் கூடியது. அவர் மேலே கோபம் வரல. ஆனால் கடந்த 1 மாத காலமாக அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சிதைவை ஏற்படுத்தியிருக்கு. இவர் எதுவுமே பேச மாட்டேன்றாரு, எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்காரு. மௌனம் பல நேரங்களில் சிறந்த மொழி, சில நேரங்களில் மிக ஆபத்தானது. ஒரு அரசியல்வாதியாக, நாட்டை ஆள துடிக்கிற அரசியல்வாதியாக, திமுகவுக்கு தான் மாட்டு என்று மாறு தட்டி கொண்ட அரசியல்வாதி திடீர்னு ஒரு 40 நாள் மௌன விரதம் இருக்காருன்னா அது ஆபத்தின் அறிகுறி. பட் பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் லைக் செங்கோட்டையன் சாரோ இல்லை அருண்ராஜ் போன்றவர்களோ வந்து வெளியில் பேசுகிறாங்க, செயல்படுறாங்க, அதெல்லாம் அது வந்து இஸ் தட் நாட் எனஃப் டு யூன்னு கேட்குறேன். ஒன்றுமே கிடையாது. மூலவர் இருக்கும்போது உற்சவர்கள் வந்து எந்த மரியாதையும் கிடையாது. தலை இருக்கும்போது வால்லாம் ஆடக்கூடாது. தலையும் ஆடணும், வாலும் ஆடணும். தலை எங்கே இருக்குன்னே தெரியாமல் வால் மட்டும் ஆடுதுன்னா அது விளங்காது. மூலவர் வரணும், மூலவர் நடமாடணும், மூலவர் நர்த்தனம் ஆடணும். உற்சவர்கள் வந்து எப்போயாவது தான் வரணும். உற்சவர்கள் எப்பயுமே ஆடிட்டு இருப்பாங்க. மூலவர் மாதத்துக்கு ஒரு தடவை அமாவாசை பௌர்ணமி மாதிரி மாதம் ஒரு முறை தான் வருவார் என்றால் அந்த கட்சி கடினம். அவர்கள் தேர்தலை எதிர்கொள்வது என்பது கடினம். மறந்துடாதீங்க, இது வரைக்கும் அவங்க ஒரு தேர்தலை கூட ஃபேஸ் பண்ணது கிடையாது. அவங்க கூட இன்றைக்கி ஒரு கட்சி கூட கூட்டணியில் கிடையாது. ஒரு 1.5 வருஷம் ஆச்சு சார். இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட போய் சேரலையே சார் அந்த கூட்டணியில். அவர் அதான் அருள் டேக் ஆஃபே ஆகல. அருள் கடைவிரித்தேன்னு கொள்வார் இல்லை. பிரச்சனையே என்னென்னா விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. அவரால் அதை யூஸ் பண்ண முடியல. எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல, அரசியல் பண்ண தெரியல. அவருக்கு இந்த பிரச்சனை ரெண்டும், ஜனநாயகன் படமும் சிபிஐயும் வந்தது அவர் நெருக்குது, 2 பக்கம் போட்டு நெருக்குது. மறந்துடாதீங்க, அடிப்படையில் அவர் ஒரு சினிமா நடிகர். அவருடைய ஒரு படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம், அதுவும் அவருடைய கடைசி படம் என்று அவர் வருணித்து கொண்ட ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா அது ஒரு நடிகனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மன நெருக்கடி என்பது நானும் நீங்களோ உணர முடியாதது. ஏன்னா நாம் நடிகர்கள் அல்ல. அது அவரை மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி அவர் தான். அவருடைய ஒரு படம் வெளியில் வர முடியலன்றது அவருடைய ஈகோவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் அதில் 100 கட்டை போட்டு ரிலீஸ் பண்ணி சதைச்சு அனுப்புவாங்கன்னா ஒரு நடிகனால் அதை தாங்க முடியாது, அந்த படத்தோட ப்ரொடியூசராக அவர் இருந்தாலும் இல்லாட்டி. ஆகவே அது கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் என்பது அவரால் மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்த முடியாமல் அவரை இன்றைக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறது, திக்குமுக்காட வைத்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை நீங்கள் சொன்னீங்க, ஜனநாயகன் வந்து அவருடைய அரசியல் முடிவை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகர்றதை தீர்மானிச்சுட்டு இருக்குது. அந்த படத்தை 100 கட்டை போட்டு வெளியிட்டானா ஒரு அர்த்தமும் இருக்காது. குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் ஆர்கே செல்வமணி 34 வருஷத்துக்கு முன்னால் ராஜீவ்காந்தி டெத்தை பற்றி எழுதி சென்சார் அதை கடைசி வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் கொடுக்கூடாதுன்ட்டான். ராஜீவ்காந்தி டெத்தில் ஜட்ஜ்மெண்ட் 99 என்னமோ வந்து அப்புறம் 5 வருஷம் பொறுத்து ஏதோ கொடுத்தாங்க. ஆனால் 90 கட்டம் என்னமோ படம் சிதைக்கப்பட்டது. ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடிகள் வந்து விஜயை உள்ளுக்குள் சிதைத்திருக்கும். ஒரு நடிகனாக இருந்தால் தான் அதை உணர முடியும். நான் நடிகன் இல்லை, நீங்கள் நடிகன் இல்லை, நம்மளால் உணர முடியாது. ஆனால் ஒரு நடிகனுக்கு அது ஏற்படுத்தக்கூடிய மன வலியும் வேதனையும் என்ன என்பதை அதை என்னால் உணர முடிகிறது. ஓகே, நான் அவனுடைய பாதங்களில் அவனுடைய ஷூஸ்லேருந்து அதை பார்க்குறீங்க. அதில் ஒரே ஒரு கேள்வியோட நான் நிறைவு பண்ணுறேன். இந்த நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் என்டிஏக்குள்ளே வந்தாருன்னா ஜெல் ஆகுமா? அப்படி வரேன். நீங்களே சொல்கிறீங்க, ஆமாம் அவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் கொடுத்து தான்ப்பா கூட்டின்னு வந்தாங்கன்னா அவரே ஒப்பிச்சிக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்படி ஒரு வேளை வராருன்னா அப்பயும் அவர் வாக்கு வங்கியில் ஒரு % வாங்க, அது ஒரு 100 இருக்குன்னா அதில் ஒரு 25-30% அப்பயும் அவர் கூட நிற்கும், அப்பயும் ஜெல் ஆகும். அது திமுக பெரிய நான் வரேன். இஃப் யுவர் கொஸ்டின் இஸ் வெரி ஃபோக்கஸ்டு அண்ட் ஷார்ப் ஒன், உங்கள் கேள்வி ரொம்ப கூர்மையானதாக இருக்குன்னா அது என்ன நான் சொல்கிறேன் சரின்னா நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவுக்கு பிறகும் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களால் அவர் ஒருவேளை என்டிஏவுக்குள் வந்தால் அந்த அலைன்ஸ் அது வெற்றியை நோக்கி பயணிக்குமா இல்லையா, ஜெல் ஆகுமா இல்லையா நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், பயணிக்கும், ஜெல் ஆகும் அப்பொழுதும். ஆனால் அந்த வாக்கு வங்கியில் ஒரு சிதைவு இருக்கும். உதாரணத்துக்கு இன்று 100% 100%ல் ஒரு 60% போனால் கூட 30-40% ஸ்டில் விஜயோட அது நிற்கும். ஸோ அப்படி வந்தாலும் இந்த அழுத்தங்களுக்கு பிறகு அவர் ஒருவேளை, நமக்கு தெரியாது, இதற்கு பிறகும் அவர் ஒருவேளை என்டிஏவுக்குள் வந்தால் அது என்டிஏவின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குமே அல்லாமல் சிதைக்காது. ஆனால் விஜய் கதை அதோடு முடியும். என்டிஏவுக்கு அது வெற்றியை கொடுக்கும், ஆட்சி மாற்றம் உறுதி. பட்
விஜயோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து போகும். அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டிடிவி தினகரன் மற்றும் மற்ற நபர்கள் வந்து இணைந்திருப்பது இந்த கட்சி, இந்த கூட்டணிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலத்தை உருவாக்கி இருக்கிறது, அது திமுக கூட்டணியை சலசலப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறதா அப்படிங்கிறது குறித்தும் பேசுனீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.